ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் சத்தியம் தவறாத உத்தம குணமுடைய தம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பயந்து வாழும் நற்குணங்கள் நிரம்பிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் மிகவும் சுகமாக இன்பமாக வாழ்வதற்கு எந்த மாதிரியான தான தர்மங்கள் மற்றும் கடவுள் வழிபாடு இவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்ப்போங்க. நேயர்களே, இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்களுக்கான எளிய பரிகாரங்களை செய்து நீங்க வாழ்க்கையில நலம் பெறுவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. முதல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா, வருட பலனும் பொழுது 4 முக்கிய கிரகங்களை நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடத்துல வருட கிரகங்களுடைய பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால 4 கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இவர்களுடைய பலன்கள் தாங்க மிக முக்கியமாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதை பார்க்கலாங்க. முதல்ல உங்களுக்கு சனி பகவான் என்பவர் உங்களுடைய தைரிய வீரிய விஜய ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்துல இந்த வருடம் முழுவதும் அமைந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும், ராகு பகவான் ஆனவர் தாய், வீடு, மனை, வாகனம், உறவினர்கள் என்று அழைக்கக்கூடிய 4ஆம் இடமான மீன ராசியில இந்த வருடம் முழுதும் அமைந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. மேலும் உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5வது ராசி, அதாவது பூர்வீக புத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படும் 5ஆம் இடமான மேஷத்துல ஏப்ரல் மாதம் வரைக்கும் அமைந்து பின்பு உங்களுக்கு 6ஆம் பாவகம், அதாவது ருணரோகு சத்ருஸ்தானம் என்னும் ரிஷப ராசியில மே மாதத்திலிருந்து அமைந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது தொழில் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் 10ஆம் இடத்துல இந்த ஆண்டு முழுவதும் அமர்ந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறாருங்க. முதல்ல சனி பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. இது சிறப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மிக மிக சிறப்பானதாக இருக்குதுங்க. இந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எந்த மாதிரியான பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்க முயற்சிகள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆதாய வரவு இருக்குங்க. நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த 3ஆம் இடம். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க. இவர் ஜட்ஜு, அதாவது நியாயாதிபதி, நீதிபதினு சொல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நியாயமானதாக இருந்தா மட்டும்தான் இவங்க உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருப்பாருங்க. அதனால நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா இவர் தான் உங்களுடைய ஊழ்வினையை கரைக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறாருங்க, நீதிபதிங்க. அதனால உங்களுடைய 3ஆம் இடத்துல இருப்பது மிக மிக சிறப்பு. ஆனா அந்த விஷயம் நியாயமா இருந்தா மட்டும் அவர் சப்போர்ட் பண்ணுவாருங்க. அதனால இதை மனதில் வைத்து, அது நீங்க மாணவர்களாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் நீங்க கடினமான உழைப்பை போட்டு, அதாவது நல்லா நீங்க அதற்காக முழு முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா, சனி பகவானானவர் நீங்க ஒரு ஸ்டெப்பு அதுக்காக நியாயமா முன்னாடி வைக்கிறீங்கன்னா அவர் 10 ஸ்டெப்பு உங்களுக்கு ஃபார்வர்டா போய் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பதற்கு கண்டிப்பா உதவக்கூடியதாக இருப்பாருங்க. சரி, இவர் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு, நல்ல இது கிடைப்பார். இன்னொன்று, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விசுவாசமான பணியாளர்கள் கிடைப்பதற்கான ஒரு நல்ல அருமையான வருடமாக இருக்குதுங்க. அதனால உங்கள் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைத்து இருக்கிற வியாபார ஸ்தலங்களுக்கெல்லாம் நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாக இது இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ வச்சு நிறைய பேரை நீங்கள் உங்களுடைய ஸ்தாபன விருத்திக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இது உங்களுக்கு சுபமாக அமைவதாக இருக்குதுங்க. இந்த சிற்றின்பம் அப்படின்றது இந்த 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த சிற்றின்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும். ஏன்னா அது சனி பகவானுக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம் இல்லைன்றது தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடியதாகவும் ஷோல்டரில் பெயின் வரக்கூடியதாகவும் இருக்கும். கையில், ஷோல்டரில், தொண்டையில் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சரி, இந்த 3ஆம் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பவர் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளையும் வெற்றி தருவார் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. நல்ல தைரியமும் உங்களுக்கு வரக்கூடியதாக இந்த நேரத்தில் இருக்கும். சரி, இப்படிப்பட்ட சனி பகவான் அவர் நமக்கு சிறப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் சின்ன ப்ராப்ளம் கூட இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தாக எல்லா விஷயமும் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா அதற்காக என்ன பரிகாரம் நீங்கள் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு தெரிந்த நிறைய காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்க. இல்லை ஆஞ்சநேயர் பகவானுடைய அனுமன் சாலிசா கேளுங்க. இல்லை நீங்கள் அது முடிஞ்சா சொல்லுங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க. அதாவது ஓசை, அவர் காற்று ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால அவருக்காக நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூப தீபம் எரித்து, அதாவது நிறைய சாம்பிராணி புகை போட்டு நீங்கள் அவரை வணங்கி வரலாம். அப்படி இல்லைன்னா நிறைய மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். அந்த சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றோடு கலர்ந்துருக்குங்க. அதனால நீங்கள் நிறைய மந்திரங்களை சொல்லி தெரிந்த குட்டி குட்டி மந்திரங்களை சொல்லுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். சனி பகவானுக்கோ இல்லை சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவருக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ நீங்கள் தெரிந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லி நீங்கள் வணங்குங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. மேலும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தான்னா, ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை இப்போ செய்யுங்க. உங்கள் முயற்சிகள் மிகவும் முழுவதும் வெற்றி பெறுவதாக இருக்குங்க. ஊனமானவர்களுக்குன்னா நான் எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா உணவோ அல்லது என்ன காசு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. என்ன உங்களால் உதவி செய்ய முடியுதோ செய்யலாம். என்ன ஒன்றுங்க, மிகவும் ஏழையானவர்களுக்கு சனிக்கிழமையில் கருப்பு நிற செருப்பு வாங்கி தானம் பண்ணுங்க. இது மிக மிக சிறப்பான ஒரு தானமாக இந்த சனி பகவானுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து ராகு பகவானானவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதாவது வீடு, மனை, வாகனம், மேலும் உங்களுடைய தாய் உறவினர்கள்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் அதிக ஆசைகள் வரக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கொஞ்சம் ஆசையில் கேட்கக்கூடியதாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. உடல் நிலையில் கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய அம்மாவுடைய ஆசைன்றது இப்போ கொஞ்சம் விரிவாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்குமான பாண்டிங் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஏதாவது அம்மா சொல்வது உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. உறவினர்கள், நண்பர்களோட விரோதங்கள் வருவதற்காக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் உங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு மனசில் தோணும். ஆனால் அது சின்னதாக இல்லை, ஆடம்பரமாக பெருசாக வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு 2 வீலர் வாங்கினாலும் ரொம்ப காஸ்ட்லியானதாக வாங்கணும். அப்படி மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீடு, வாகனங்கள் எல்லாம் பெருசாக வாங்கணுன்ற ஒரு ஆசைகள் வருங்க. இது ராகு பகவான் கொடுக்கக்கூடியதாக இருப்பார். இதில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லதுங்க. பெருசாக வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப கடன் வாங்காமல் பண்ண முயற்சி பண்ணுறதுன்றது சிறப்பாக இருக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்குங்க. வார்த்தைகளையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா நண்பர்கள், உறவினர்களோட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆனால் 4ல் உட்கார்ந்துட்டு இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா வீடை மல்டிப்ளை பண்ணக்கூடியதாக தான் இருப்பார். அதாவது வீடு வாங்குறதுல பிரச்சனை இருந்தாலும் இப்போ ஒரு வீடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 2 வீடு வாங்குகிற யோகத்தை கொடுக்கக்கூடியவதாக இருப்பார். ஆனால் ஆசையை தூண்டி நம்மளை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடியவராக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது நான் லோன் வாங்கி இப்போ எனக்கு உங்களுக்கு லோன் கொடுக்குறேங்க, நீங்கள் இன்னொரு வீடு வாங்குங்க அப்படின்னு கூட உங்களுக்கு ஆசையை தூண்டுவாங்க. ஆனால் அது நம்மளால் முடியுமான்னு 1க்கு ஒரு 4 முறை யோசித்து நீங்கள் வாங்குறதுன்றது சிறப்பாக இருப்பதாக இருக்குதுங்க. இந்த 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற ராகுவானவர் தாயுடைய உடல்நிலை மற்றும் தாயுக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங்கில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதும், மேலும் நம்மளுடைய செல்வ வளம், அதாவது சொத்துக்கள், நிலம், வீடு, வாகனம் இதிலெல்லாம் எந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காக அவருக்காக நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவானுக்காக நீங்கள் கருப்பு உளுந்தில் செய்த உணவுப் பொருட்களை மற்றவங்களுக்கு சனிக்கிழமைகளில் தானமாக கொடுக்கலாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இல்லை எனக்கு உணவில் எதுவும் தெரியலன்னா கருப்பு உளுந்த ஒரு பிடி எடுத்துட்டு பறவைகளுக்கு சனிக்கிழமையில் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இல்லை என்னுடைய வீட்டுக்கு சர்வெண்ட் வராங்களா,
1 கிலோ கருப்பு உளுந்து, அதாவது தோல் நீக்காத உளுந்தே வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுங்க. இதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா துர்க்கையோடைய காயத்ரி மந்திரங்கள் தெரியும், ராகுவுடைய காயத்ரி மந்திரங்கள்லாம் தெரியும்னா அதை நீங்கள் தினம்தோறும் சொல்லி வாங்க. இதுவுமே உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்குங்க. பெருசாக கோயிலுக்கெல்லாம் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்க முடிந்தவங்க செல்லலாம், ஓகேங்களா. ராகு பகவானுக்குரிய கோயில்களுக்கு சென்று அவரை நீங்கள் வணங்கலாம். இல்லை எனக்கு அதற்கான வசதிகள் இல்லைன்னா அவங்களுக்கான நீங்கள் மந்திரங்களை சொல்கிறதுன்றதே சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். ஏன்னா ராகுவானவர் நீர் ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சனிக்கிழமை சென்று துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா சனிக்கிழமை ஏன் ராகுவுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையை வந்து ராகுவோடைய நாள், அதாவது ராகு பகவானும் சனி பகவானும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த நாளுக்கு சனி பகவான் பொறுப்பாக இருக்கிறாரு. சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் ராகு பகவான் வந்து அதற்கு காரகத்துவமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு சனிக்கிழமையில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவானுக்கோ இல்லை துர்க்கை அம்மனுக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா ராகு காலத்தில் சென்று துர்க்கையும் ராகுவையும் வணங்கி வாங்க. இதுவே இந்த வருடத்தில் நீங்கள் ராகுவால் உங்களுக்கு நிறைய வீடு அமைவதற்கும் ஆடம்பரமான எல்லா வசதிகள் உங்களுக்கு அமைவதற்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவானானவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இதுவும் நல்ல சப்போர்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. நம்ம நற்பலன்களையும் மன மகிழ்ச்சியும் பொன் பொருள் சம்பத்து புத்திர விருத்தி இதெல்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குங்க. நல்ல கௌரவம் மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைத்து கொண்டு இருப்பதாக இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு மே மாதத்திலிருந்து குரு பகவானானவர் உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வருவது அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா கடன் நோய் பகை எதிரிகள் அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கு. வேலையிலையும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதற்காக நம்ம 6ஆம் இடத்துல வரக்கூடிய குருவானவர் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்காமல் இருக்க, மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம், இல்லை அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. சரிங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணால் சிறப்பான பரிகாரங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குரு பகவான் ஆனவர் உலகத்துக்கே குருவான நம்ம தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வியாழக்கிழமையில் வணங்கி அவருக்கு நீங்கள் கொண்டை கடலை மாலை போடலாம். இது எல்லாத்த விட உத்தமம். அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க டெய்லியும். இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஏன்னா முதல் குரு அப்படின்னும் பொழுது நம்மளுடைய அம்மா அப்பா தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தரவங்க. அதனால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்களுக்கெல்லாம் போங்க. மேலும் தான தர்மங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு பகவானுக்கான தானம்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குருமார்கள், நீங்கள் குருவாக மனசில் நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரலாம். இல்லை வந்து ராகவேந்திரர் சாய்பாபா போன்ற கோயில்களுக்கெல்லாம் கொஞ்சம் கண்டினியூவாக போயிட்டே இருந்தீங்க, அவங்கள வணங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாகவே கண்டிப்பாக அமையுங்க. அதாவது இந்த வருடத்தில் நீங்கள் குருமார்களை வந்து எதுவும் திட்டக்கூடாது. உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் குறை சொல்லக்கூடாது. அதுதான் மெயின். அவங்க வந்து நல்லா சொல்லித்தரல, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இந்த குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உண்மையாக உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை, உங்களுக்கு தெரியலன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்கள வந்து நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க, டீஸ் பண்ணாதீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக வாங்குங்க. அதன் மூலமாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அருமையான வருஷமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குங்க. 10ல் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50ன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது தொழில் விருத்தி உண்டு, ஆனால் அதில் நீங்கள் கடுமையான உழைப்பையும் முயற்சியும் போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதனால் நிறைய பண விரயங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து விருத்தி ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் வேற மனசுக்குள்ளே வந்து ஒட்டும். ஸோ இந்த மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கிற கேது கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. 10ஆம் இடத்து கேது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச கிரகம், ஆன்மீக கிரகம்னு சொல்லக்கூடியதாக இப்போ அந்த கேது வந்து 10ல் உட்கார்ந்துருக்கிறார் இல்லைங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஊழ்வினைகள் கரைவதற்காக முடிந்த அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கான இந்த திதி சிரார்த்தம் தர்ப்பணம் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவானவர் பார்த்தீங்கன்னா சிறப்பான
சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருப்பார். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த நென்மேலின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் பெருமாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஊராக இருக்குதுங்க. அதனால இந்த நென்மேலிக்கு ஒரு முறை சென்று, அதாவது அமாவாசை இல்லை ஏகாதசி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் யாருக்கு சிரார்த்தம் ஒழுங்காக பண்ணணும், தர்ப்பணம் ஒழுங்காக பண்ணணுங்களோ அவங்க இறந்த திதி அன்று அங்கே சென்று அந்த பூஜை வந்து ஒரு மதியம் 12லேருந்து 1 மணிக்குள்ளே நடக்கும். அந்த ஊரில் நடக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயில் பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய பித்ருக்களுக்கு நீங்கள் அதை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா இந்த 10ல் இருக்கக்கூடிய கேது பகவானானவர் உங்களுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய முழு ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுத்து இந்த வருடத்தில் உங்கள் தொழிலில் நீங்கள் அமோக லாபத்தை பெறுவதற்காக உதவக்கூடியதாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.